ஓம் கந்தத்வாராம் துராதரிஷாம் நித்யபுஷ்டாம் ஹரீஷினீம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தாமிகோ ஃபக்ஃபயே ஸ்ரயம். ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த வெள்ளி வழிபாடு என்ற பகுதியிலே பயனுள்ள வாழ்க்கை நடைமுறைகளுக்கு நாம் செய்யக்கூடாத காரியங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி, ஆலயங்களுக்கு நாம் செல்லும் போதும் சரி, நாம் செய்கின்ற தவறுகள் என்னென்ன என்பதை எல்லாம் நுணுக்கமாக அறிந்து அந்த தவறுகளை செய்யாமல் எங்களை திருத்திக் கொண்டு சரியான முறையிலே வழிபாடுகளை கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இந்த வெள்ளி வழிபாடு என்னும் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்து வருகிறோம். வெற்றிகரமாக வெற்றி நடை போடுகின்ற இந்த வெள்ளி வழிபாடு நிகழ்ச்சிக்கு மக்கள் கொடுக்கின்ற ஆதரவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். அந்த அடிப்படையிலே கடந்த காணொளியிலும் ஆலயத்திற்குள் நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்று ஒரு விஷயத்தை பார்த்திருந்தோம். அதே போல ஆலயத்திற்குள் நாம் செய்யக்கூடாத இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த காணொளியிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நமக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மோடேயே வைத்திருக்கிறோம், அது பற்றி பார்க்கிறோம். அதாவது இந்த காலகட்டத்திலே இந்த கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போன்ஸ் மனிதனுக்கு மிகப்பெரிய பயனுள்ள விஷயமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் இலகுவாக்குவதற்கு இந்த கையடக்க தொலைபேசிகள் என்பது மிக மிக பயனுள்ள விஷயம். இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவும் அதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் மூலமாகவும் நாம் எவ்வளவோ நமக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அப்படி இந்த கையடக்க தொலைபேசி என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாம் பல விஷயங்களை கற்பதற்கு நம் கையுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு கலை களஞ்சியமாக, மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடியது இந்த கையடக்க தொலைபேசி. ஆனால் ஆலயம் என்று வந்துவிட்டால் எங்களுக்கு விரோதியாக இருப்பதே இந்த கையடக்க தொலைபேசி. ஏனென்று கேட்டால் என்னுடைய அனுபவம், சொந்த அனுபவங்கள் மூலமாக இதை சொல்கிறேன். ஆலயம் என்ற பதத்தை நாம் சிறு வயதிலிருந்து பாடசாலையிலிருந்து படித்திருக்கிறோம். ஆன்மா லயப்படும் இடம். எங்களுடைய ஆன்மா இறைவனோடு ஒன்றுவதற்கு, அமைதியாக நாம் இறைவனை வழிபடுவதற்கு ஒரு சிறந்த இடம் ஆலயம். இறைவனுடைய நல்ல கதிர் ஆற்றல்களையும் நல்ல நேர்மறையான ஆற்றல்களையும் இறை சக்தியையும் பிரபஞ்ச சக்தியையும் நாம் ஈர்த்து கொள்வதற்கு இந்த ஆலயம் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து நாம் ஆலயம் செல்கிறோம், அங்கே வழிபாடுகள், பிரதட்சணங்கள் எல்லாம் செய்கிறோம். இது எமக்கு நன்மையை செய்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த ஆலயத்திற்குள் நாம் நம்முடைய ஆன்மாவை லயப்படுத்துவதற்கு மிகப்பெரிய விரோதி கையடக்க தொலைபேசி. ஆனால் இதை புத்திசாலித்தனமாக கையாளக்கூடியவர்கள் அதை புத்திசாலித்தனமாக கையாளுகிறார்கள். எப்படி என்று கேட்டால், எப்படி கோயிலுக்கு வரும்போது வாசலிலேயே செருப்பை கலட்டி வைத்து விட்டு வருகிறோமோ அதே போல இந்த கையடக்க தொலைபேசிகளை சைலண்டில் போடுவது அல்லது நிறுத்தி வைப்பது போன்று, அந்த கையடக்க தொலைபேசியை நிறுத்தி வைத்தாலோ சைலண்டில் போட்டாலோ எங்களுக்கு அது தொந்தரவு கிடையாது. ஆனால் அதை செய்யாமல் அப்படியே நாம் கோயிலுக்குள் போகும்போது, சுவாமியை பக்தி பூர்வமாக நாம் கும்பிடும் போது, இந்த தொலைபேசி மணி ஒலிக்கும் போது எங்களுடைய முழு கவனமும் தொலைபேசி மீள்தான் போகிறது. யார் இந்த நேரத்திலே நம்மை அழைப்பது, என்ன விஷயம் சம்பந்தமாக அழைத்தார்கள் என்பதை பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகளே எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த இடத்திலே இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இறைவன் சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் நாம் விட்டு விடுகிறோம். ஆகையினாலே இறைவனோடு ஒன்றுவதற்கான வாய்ப்பு கிடையாது. நான் என்னுடைய சொந்த அனுபவம் என்று முதலிலேயே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். ஆலயங்களிலே சுவாமிக்கு பூஜை செய்யும் போது இந்த பஞ்சாராத்திரி தீபம் காண்பிப்போம், கற்பூர தீபம் காண்பிப்போம். இந்த மாதிரி தீபாராதனை சுவாமிக்கு செய்யும் போது திரும்பி பார்த்தால் வந்திருக்கக்கூடிய அடியவர், அந்த சுவாமி வழிபட வந்தவர் போனிலே கதைத்து கொண்டிருப்பார். அப்போது இங்கே சுவாமியை பார்த்து கும்பிடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. வீட்டில் இருந்து இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனை கும்பிட வேண்டும், எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்பதற்காக கோயிலுக்கு வந்து அந்த பலனை அடையாமல் போவதற்கு இந்த கையடக்க தொலைபேசிகள் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. என்னதான் எங்களுக்கு முக்கியமான தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட
முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் ஆலயத்தில் நாம் இருக்கிறதே கொஞ்ச நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நாம் ஆலயத்திற்காக செலவழிக்கிறோம். ஒரு நாளிலே 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் என்று நாம் ஆலயத்திற்காக செலவழிப்பது கிடையாது. அதிகமாக 1 மணித்தியாலம் கூட நாம் செலவழிப்பது கிடையாது. இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரம் கூட முழுக்க முழுக்க இறை எண்ணங்களும் இறை சிந்தனைகளும் கடவுள் சம்பந்தமான எண்ணங்களும் எங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் சம்பந்தமாக அந்த நேரத்தை நாம் கழிப்பதற்கு இந்த கையடக்க தொலைபேசி விரோதியாக அமைகிறது. முக்கியமான வேண்டுதல்கள் முக்கியமான பிரார்த்தனைகளை இறைவனிடத்தே நாம் வேண்டிக் கொண்டிருக்கும் போது எங்களுடைய பையிலே தொலைபேசி ஒலிக்கும். அந்த ஒலிக்கின்ற சத்தம் அங்கே பூஜை செய்கின்ற குருமார்களுக்கு அந்த மந்திரங்களை சொல்வதற்கு இடையூறாக இருக்கும். அருகிலே இருந்து சுவாமி கும்பிடுபவர்களுக்கு அது இடையூறாக இருக்கும். எங்களுக்குமே எங்களுடைய வேண்டுதல்களை வைப்பதற்கு இடையூறாக இருந்து அந்த போனை எடுத்து யார் பேசுகிறார்கள் என்று நாம் அதை கேட்கிறோம். இது கட்டாயமாக ஆலயத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. எங்களுடைய நோக்கம் ஆலயத்தில் சென்று புண்ணிய கணக்குகளை நாம் எங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை இறைவனிடத்திலே வைக்க வேண்டும். எங்களுடைய பாவ கணக்குகளை தொலைக்க வேண்டும். எங்களுடைய புண்ணிய கணக்குகளை சம்பாதிக்க வேண்டும். இதற்கு எங்களுடைய கவனம் ஒரு நிலையாக இறைவன் மீது மாத்திரம் இருக்க வேண்டும். கோயிலுக்கு வந்த ஏனையோர் எப்படி ஆடையுடுத்தி இருக்கிறார்கள், ஏனையோர் எப்படி இருக்கிறார்கள், கோயிலுடைய சுற்றுப்புற சூழல்கள் என்ன விதமாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்தாமல் இறைவன் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்தி எங்களுடைய பிரார்த்தனைகள் வைக்கும் போது பிரார்த்தனைக்கு பலன் இருக்கிறது. ஆனால் போன் என்ற ஒரு விஷயம் அது நமக்கு எப்போதும் மெசேஜ் வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் காட்டக்கூடியதாக இருக்கும். அதற்குரிய சமிஞ்சைகளை அது காட்டிக் கொண்டிருக்கும். இப்படி பல விஷயங்களிலே இந்த போன் எங்களுக்கு நிச்சயமாக இறைவனை கும்பிடும் போது இடையூறாக இருக்கிறது. ஆனால் நான் முதலிலேயே சொன்னது போல எவர் ஒருவர் ஆலயத்தில் போன் எங்களுக்கு தொந்தரவான ஒரு விஷயம் என்பதை உணர்கிறாரோ அவர் முதலிலேயே ஆலயத்திற்குள் செல்லும் போது அந்த கையடக்க தொலைபேசியை நிறுத்தி விடுவது அல்லது சைலண்ட் மோட்டில் போட்டு விடுவது சிறந்த புத்திசாலித்தனமான ஒரு காரியம். அப்படி செய்யும் போது இந்த கையடக்க தொலைபேசி என்பது எங்களுக்கு விரோதியாக அமைவது இல்லை. ஆனால் இப்போது நான் சொன்ன விஷயத்தை எல்லோரும் கடைபிடிப்பது கிடையாது. ஆலயத்திற்குள் சென்று அங்கே சுவாமியை முக்கியமான தருணத்திலே கும்பிடும் போது இந்த தொலைபேசி ஒலிக்கும். அத்தனை நேரம் சும்மா சுவாமியை வழிபட்டு கொண்டிருக்கும் போது சரியாக அந்த சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கும் போது பையில் இருந்து மணி அடிக்கும். உடனே திரும்ப வேண்டியதாக இருக்கும். சுவாமிக்கு நடக்கின்ற தீபாராதனைகளை பார்க்க முடியாமல் போய்விடும். எத்தனையோ பேர் சுவாமிக்கு தீபாராதனையை காண்பித்து தொட்டு கும்பிட கொடுப்போம். அந்த ஹாரத்தியை தொட்டு கும்பிடுவார்கள். அப்படி தொட்டு கும்பிடுகின்ற நேரத்திலே கையிலே போனை வைத்துக் கொண்டு ஒரு கையாலே தொட்டு கும்பிடுகின்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இப்படியான ஒரு அபத்தமான காரியங்கள் நாம் ஆலயத்திற்குள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் முதலிலே சொன்னது போல இப்போதும் ஒத்துக்கொள்கிறேன். எங்களுடைய வேலைகள் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய வியாபாரங்கள் எங்களுக்கு முக்கியம், எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பலவும் இந்த கையடக்க தொலைபேசிக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இவை எதுவும் இறைவனை விட பெரிது கிடையாது. இறைவனுடைய அனுக்கிரகத்தாலே தான் நாம் நம்முடைய தொழில்களையும் வியாபாரங்களையும் குடும்பங்களையும் சீராக பார்க்கிறோம். அதற்காக எங்களுடைய வியாபாரமும் தொழிலும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய உடல் நலனும் சீராக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவனிடத்திலே நாங்கள் பிரார்த்தனையே செய்கிறோம். அப்படி இருக்க இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்கே இறைவனை கோபப்படுத்துகின்ற விஷயமாக இது அமைகிறது. அது எப்படி கோபப்படுத்தக்கூடிய விஷயம் என்று கேட்டால், நாங்கள் சாதாரணமாகவே பார்த்திருப்போம். ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர் யாரையாவது நாங்கள் சந்திக்க செல்லும் போது எங்களுடைய போன் ஒலித்தால் அது அவருக்கு தொந்தரவாக இருக்கும் என்று நாங்கள் அதை ஆஃப் பண்ணி விடுவோம். உதாரணமாக, நான் ஜோதிட நிலையம் வைத்திருக்கும் போது ஜோதிடம் சம்பந்தமாக பேசும்போது அவர்களுடைய போன் அடித்தால் கட்டாயமாக அது ஒரு டிஸ்டர்ப். அதுவும் அங்கே என்னை கேட்காமல் அவர்கள் அந்த போனை எடுத்து ஆன்சர் பண்ணி கதைத்தால் அது இன்னும் கோபம் ஊட்டக்கூடிய செயலாக இருக்கும். நிச்சயமாக இதை அன்றாட வாழ்க்கையிலே பெரும்பாலானோர் உணர்ந்திருப்பீர்கள். சாதாரண மனிதர்களுக்கே அவர்களுடைய அனுமதி இல்லாமல் போனை ஆன்சர் பண்ணி அந்த இடத்திலே பேசும்போது ஒரு கோபத்தை உருவாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் போது இறைவனை அவமதிக்கும் விதமாக ஆலயத்திற்குள் நாம் அந்த கையடக்க தொலைபேசி மணி ஒலித்தவுடன் அதை ஆன்சர் செய்து பேசுவது நிச்சயமாக இறைவனை அவமதிக்கும் செயல். ஆலயத்திற்குள்ளே நாம் அந்த போன் நமக்கு கோல் வரும்போது அதை ஆன்சர் செய்து அந்த கோலை பேசுவது நிச்சயமாக கோயிலை அவமதிக்கக்கூடிய செயல். பெரும்பாலானோர் இப்படி செய்வார்கள். அந்த போனை சைலண்ட் மோடில் போட மறந்திருப்பார்கள். அந்த போன் கோல் ரிங் ஆகும் போது
அந்த சத்தத்தை உடனே நிறுத்திவிட்டு சற்று வெளியிலே போய் அந்த போனை கதைத்து நான் கோயில்ல இருக்கிறேன், சிறிது நேரத்தில் உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லி கட் பண்ணுகின்ற நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். இதுவுமே கூட எங்களுக்கு தொந்தரவான விஷயம்தான். ஆனால் இப்படி கூட சிலர் செய்வதில்லை. அந்த இடத்திலேயே அந்த போனை எடுத்து ஆன்சர் செய்து பேசுகிறார்கள். இது நிச்சயமாக கோயிலையும் இறைவனையும் அவமதிக்கின்ற செயல் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய பிரார்த்தனைகள், எங்களுடைய வழிபாடுகள் ஒருமனதாக இறைவனை போய் அடைவதற்கு இந்த கையடக்க தொலைபேசிகள் பெரும் சத்ராதியாக, பெரும் விரோதியாக அமைகிறது. ஆகையினாலே இந்த விஷயத்திற்கு கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுங்கள். நாங்கள் ஆலயத்திற்குள்ளே செல்ல போகிறோம், இறைவனை வணங்க போகிறோம் என்றால் செருப்பை எப்படி வாசலிலே கலட்டி வைக்கிறோமோ அதே போல இந்த கையடக்க தொலைபேசிகளையும் நிறுத்திவிட்டு நாங்கள் ஆலயத்திற்குள் போய் சுவாமி கும்பிட்டு வெளியே வந்து என்ன முக்கியமான காரியமாக இருந்தாலும் நாம் அதை வந்து பார்த்து கொள்ளலாம் தாராளமாக. அப்படி இல்லை, முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த காரியங்களை முடித்த பின்னர் ஆலயத்திற்குள் நாங்கள் சென்று இறை வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். ஆகையினாலே இதை ஆழமாக உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்கள் வழிபாடுகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் ஆலயத்திற்குள் ஒலிக்கின்ற தொலைபேசி மணி என்பது இடையூறான விஷயம். ஆகையினாலே நிச்சயமாக அதை தவிர்ப்பது ஒருமனதாக இறைவனிடத்திலே நாம் சேருவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். வேல் பிராண்ட் எனும் பேரினே தூய தரமான கற்பூரங்களையும் கப் சாம்பிராணிகளையும் எந்த விதமான ரசாயனங்களும் அற்ற இயற்கையான மூலிகை மரங்களிலிருந்து பெறப்படுகின்ற பிசின்கள் மூலமாக இயற்கை முறையிலே தயாரிக்கப்படுகின்ற கப் சாம்பிராணிகளையும் கற்பூரங்களையும் நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக தெய்வீக தன்மை மாறாமல், எந்தவித கலப்புகளும் இல்லாமல், எரிச்சல் உணர்வுகளும் இல்லாமல், தெய்வீகத்தன்மை புனிதத்தன்மை மாறாமல் எங்களுடைய பூஜை வழிபாடுகளுக்காக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல ஆன்மீக பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனத்குமார சிவாச்சாரியால் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். உங்கள் வீடுகளிலே மேற்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான பரிகார வழிபாட்டு பூஜைகளுக்கும் ஜாதகம் பார்த்தல் தொடர்பான அனைத்து விதமான சம்பந்தமான விஷயங்களுக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இந்த ஆதிரன் யூடியூப் சேனலிலே மக்கள் பலனடையும் வகையிலே பல காணொளிகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். ஆதலினாலே ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு மற்றவர்களும் பலனடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் பார்க்கக்கூடிய காணொளிகளை நிச்சயமாக உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பகிரும் போது அது உங்களை சூழ இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த நல்ல காரியம் செய்யாமல் போனாலும் பரவாயில்லை, இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பகிரும் போது அது யாரோ ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். ஆகையினாலே பயனுள்ள காணொளிகளை பிறருக்கும் பகிர்ந்து புண்ணியங்களை தேடலாம். ஓம் நம பார்வதீபதயே, ஹர ஹர மகாதேவா. வேல்